Macronutrients பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் எதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிடு, உலர் திராட்சை சாப்பிடுன்னு. அதில் இருக்கிற குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு கோலின் அப்படின்றது வேணும். 2 அனீமியாவுமே டேஞ்சரஸ் தான். இந்த B12னால வர அனீமியா பார்த்தீங்கன்னா இன்னும் டேஞ்சரஸாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் நிறைய குண்டாயிடுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை இந்த பதிவில் பார்ப்போம். ஜென்ரலாகவே வயிற்றில் குழந்தை இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக கேர் இருக்கும். அப்படி செய்யாத, இதை செய்யாத, ரெஸ்டடு, இதை சாப்பிட, அதை சாப்பிட. ஒன்ஸ் டெலிவரி ஆகி குழந்தை வெளியில் வந்துருச்சுன்னா எல்லா கேரும் அப்படியே குழந்தைய நோக்கி போயிடும். அம்மாவை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் அம்மாவுக்கு சில ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாதான் அம்மாவும் நல்லா இருப்பாங்க, குழந்தையும் நல்லா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துட்டா நமக்கு நுண்சத்துக்களும் கிடைக்கும், அதே சமயத்தில் வெயிட்டும் போடாது அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ரோநியூட்ரியன்ஸில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் எதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா புரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு கோலின் அப்படின்றது வேணும். இந்த கோலின் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எடுத்துக்கிற எக்குலேயே நல்லாவே இருக்குது. அதில் மஞ்சள் கரு கண்டிப்பாக சேர்த்து எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கரு மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை மட்டும் கொடுப்பாங்க. அதில் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். பட் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான கோலின், லெசித்தின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கருவில் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை பச்சையாக அடித்தெல்லாம் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து சால்மனெல்லா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால முட்டையை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி முட்டை வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 முட்டை வரைக்குமே அம்மாவுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கும்போது அந்த கோலின், லெசித்தின்ற மைக்ரோநியூட்ரியன்ஸ் கிடச்சிரும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட், B12 இதெல்லாமும் ரொம்ப அவசியம். நிறைய பேர்னா இப்போ வந்து அனீமியா வந்து ப்ரெக்னன்சி அப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குது, B12 டெஃபிஷியன்சி இருக்குது. அயர்ன் டெஃபிஷியனால் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசைட்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். இதே வந்து B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியில் வருதுன்னா மெக்லோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். 2 அனீமியாவுமே டேஞ்சரஸ் தான். இந்த B12னால வர அனீமியா பார்த்திங்கன்னா இன்னும் டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா மைலினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து B12னால தான் நடக்குது. ஸோ இந்த B12 சத்து குழந்தைக்கு கரெக்டாக போகணுன்னாச்சு தான் உங்களுக்கு இந்த நியூரல் டியூப்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிறது. ப்ளஸ் வந்து அதுலேருந்து வந்துச்சுல பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த B12ஓட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோலிக் ஆசிடும் ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா சில லேடிஸ்க்கெலாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன்லாம் கொடுத்துருவோம். நியூரல் டியூப் டிஃபெக்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நிறைய இப்போ வந்து லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த எபிலப்சியில் அவதியுற பெண்களுக்கு வந்து சில டேப்லெட்ஸ் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இந்த ஃபோலிக் ஆசிடும் சேர்த்து கொடுத்துரும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் வராமல் தடுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இருக்க லேடிஸ்க்குமே நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட், B12 கரெக்டாக கொடுத்தா தான் அந்த குழந்தையோட பிரெயின், நர்வ்ஸ் எல்லாமே மெச்சுரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அயன், இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்குது இந்தியாவில். நம்ம வந்து நிறைய வந்து கீரைகள், காய்கள் எல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம். பட் நம்ம சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரெக்னன்சி அப்போ 27 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு தேவை. நார்மலாக வந்து 15 மில்லிகிராம்ஸ் இருந்தால் போதும். பட் ப்ரெக்னன்சி அப்போ 27 வேணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிடு, உலர் திராட்சை சாப்பிடுன்னு. அதில் இருக்கிற குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரைகள், டெய்லி கீரை. இப்போ நம்ம கொத்தமல்லிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி சட்னிலாம் சாப்பிட்டா பத்தாது. ஒரு 2 கட்டு இல்லை 2.5 கட்டு போட்டு நல்லா அதை ஒரு துவையெல்லாம் மாற்றி அதை வந்து நம்ம அப்படியே முழுங்கிடலாம். அப்படியே சாப்பிட்டா அதுவும் நல்லது. அடுத்தது கருவேப்பிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அடித்து அதை ஒரு ஜூஸாக குடிக்கலாம். புதினா ஒரு ஜூஸாக அடித்து கொடுக்கலாம். ஈரல் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஈரல் சாப்பிட்லாம். நான்வெஜ் விருப்பமாக இருந்துச்சுன்னா நான்வெஜ்ஜு, தோல் உரிச்ச கோழிகளை சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் ப்ரியராக இருந்தால் நான்வெஜ் எடுத்துக்கலாம். வெஜ்ஜாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கீரைகளை நிறையா எடுத்துக்கோங்க, காய்கறிகளை நிறையா எடுத்துக்கோங்க. அதில் தான் வந்து அயன் வந்து நிறையா இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மசில் ஃபங்க்ஷனிங்காக இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000லேருந்து 1200 மில்லிகிராம்ஸ் கால்சியம் நமக்கு தேவைப்படுது. பட் அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அதில் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கால்சியம் கார்பனேட் வந்து அவ்வளோக்கா நம்ம வந்து இந்த சுண்ணாம்பு சத்துன்னு சொல்ல பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக அப்சர்வ் ஆகி நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டே கொடுக்காது. எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து கால்சியம் சக்சினேட், லாக்டேட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் அதிகமாக கால்சியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளில் தான் நிறையா இருக்குது. எல்லாருமே கால்சியம் அப்படின்னோடனே பாலில் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் பாலில் இருக்கிற கால்சியத்தோட அளவு கம்மி தான். கேழ்வரகுல கால்சியம் நிறையா இருக்குது. ஸோ கேழ்வரகுல வந்து நம்ம ஒரு ராகி தோசை, புட்டு, அவல் அந்த மாதிரிலாம் செஞ்சு நம்மளாக சாப்பிட்டோம்னா கால்சியத்தோட அளவும் கிடைக்கும், அயனோட அளவும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நுண்சத்துக்கள்னு சொல்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து அயன், கால்சியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டெலிவரிக்கு அப்புறம். அப்போ தான் வந்து குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு நம்ம வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா தான் குழந்தையும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் இப்போ நான் சொன்ன டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கும் போது அதில் ஆட்டோமேட்டிக்காக அனிமல் ப்ரோட்டீன் கிடச்சிரும். வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா சுண்டல் எடுத்துக்கலாம், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள், பருப்பு வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். பன்னீர் சாப்பிட்லாம், காளான் சாப்பிட்லாம். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து வெயிட் போடாது, நமக்கு தேவையான நியூட்ரிட்டிவ் வேல்யூ கிடச்சிரும். பசியும் கண்ட்ரோலாக இருக்கும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது பசி கண்ட்ரோலாக இருக்கும். அதே கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா உடனே போய் இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணி அடுத்தடுத்து கப்பன்னு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். கார்போஹைட்ரேட்டில் வந்து கிரேவிங் வரும், ப்ரோட்டீனில் கிரேவிங் வராது. அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துகிட்டு இந்த மைக்ரோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒபிசிட்டியும் கம்மி பண்ணிடலாம். நம்ம குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், அனீமியாவும் வராது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.